என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கம்மா. என்னம்மா பண்ணாங்க உங்க பையனை என்ன பண்ணாங்க? அடிச்சு போட்டுக்கிறாங்களே. என் புள்ள உடம்பு புள்ள காயமாக்குது. என் புள்ள பல்லு கூட இல்லையே. நாளும் பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணா என் புள்ளைய கையெழுத்து போட்டுதானே இட்டாருன்னாங்க. என்னப்பா பண்ணாங்க? எதனா பண்ணிட்டு போனா 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைக்கு எனக்கு என் புள்ள வேணும். என் புள்ள எனக்கு வேணும். என் புள்ள எனக்கு வேணும். அண்மை செய்தி. புழல் சிறையில் அடைக்கப்பட்ட புனிதன் என்ற விசாரணை கைதி உயிரிழந்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்கள். வணக்கம். தாம்பரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கடப்பேரி பகுதியைச் சேர்ந்தவர் புனிதன் என்கிற தேதி. இவர் ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தங்கநகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஒரு தனியார் மதுபான கடையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அன்றைய தினம் இவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறைக்கு அனுப்பப்பட்டார். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் இறந்து உள்ளார். குறிப்பாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டு உடல்நிலை மோசமான நிலையில் நேற்று அவர் இறந்த நிலையில் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி காவல்துறையினர் உடனே வாங்க மாட்டோம் என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டும் இல்லாமல் அதாவது நீதிபதி முன்னிலையில் அதை உடல் பரிசோதனை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் இந்த தாம்பரம் பகுதியில் அவர் உறவினர்கள் மற்றும் தாய் மற்றும் அனைவரும் நேரடியாக தாம்பரம் காவல் நிலையத்துக்கு தற்போது கதறியது. எங்க மகன் இறந்ததுக்கு காவல்துறையினை காரணம் என தொடர்ந்து அழுது கொண்டு தங்கள் புகாரைகளும் காவல் நிலையத்தில் கொடுத்து வருகிறது. அதே நேரத்தில் 12ஆம் தேதி அதாவது நீண்ட நாட்களாக நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் வாரண்ட் காரணமாக அந்த சங்கர் நகர் போலீசார் இருசக்கர வாகனத்தில் 3 நபர்கள் புனிதன் என்ற அந்த பெரிய அழைத்து செல்லும் அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது அழைத்து செல்லும் போது எனது மகன் நன்றாக இருந்தார், காவல்துறையை அழைத்து சென்று இது போன்று அடித்து அதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இருந்த போதிலும் தற்போது தாம்பரம் காவல் நிலையத்தில் அந்த காவல் ஆய்வாளர்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதாவது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறிவுரை செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.